ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர். அதனால் ஆண்டாளுடைய பிறந்தநாள் பெரிய ஏற்றமான விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தேனால் ஆடி தபசு, கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், அது பெரிய ஏற்றம். அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். ஆடி தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். அதாவது ஒரு 10 நாளாக கொண்டாட்டம் நடக்கும். இந்த ஆடி தபஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி விரதம், அது 10ஆம் தேதி அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரம் 10ஆம் தேதி 10/8/2024 அன்றைக்கி வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகவும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேனால் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தினால என்ன அப்படின்னா, மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் இருக்கக்கூடும். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சிங்களே, ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து, அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும், உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்வில் பாதி பேரில் பார்த்தேனால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னன்னே தெரியாது, எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது. அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டு இருப்பா,
விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள். ஆனால் அவளை பார்த்தாலேயானால் விருச்சிக ராசியில் இருப்பாள். ஏன்னா சந்தியில் வந்திருக்கும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு 45 வயசு வரலும் அவளுடைய ராசி என்னன்னே தெரில, என்ன லக்னம்னே தெரில, இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானே இருக்கா. இதனால் பார்த்தாலும் இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா, பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில். அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாகி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி இருக்கா, அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா திக்பலம் பெறுறார். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம். ராசிநாதன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லணும். ராசியிலேயே உங்களுடைய ராசியில் பார்த்தேலையானால் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் குருவும் சேர்ந்தே இருக்கிறது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமணத்திற்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நண்பர்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து பூமி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வங்கித்துறையில் பெரிய ஏற்றம் இருக்கும். வைர நகை விற்பவர்கள், தங்க நகை விற்பவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரியனும் புதனும் அதாவது 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால செய்யக்கூடிய சொந்த தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம், மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி 6க்கு11 இருக்கார். அதனால் வந்து வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். 11இல் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் குரு, அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 8-11ஆம் இடத்து சம்பந்தம்ன்றதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியானவரும் ராசியிலே இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கும். அதனால் இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சுக்கிர பகவானோட சம்பந்தம் சனி பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது திக்பலம்னு சொல்லணும். அதாவது சந்திரனும் திக்பலம், சுக்கிரனும் திக்பலம் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடியை நடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது வந்து 5ஆம் தேதியிலிருந்து பார்த்தாலேயானால் 8ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் வந்து நல்ல ஒரு அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். கேதுவின் சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி, அதாவது காலை ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய, 10ஆம் தேதி மாலை ஒரு 3-3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவா கொஞ்சம் ஜாகிரதையாக குழந்தைய பார்த்துக்கிறது, அதை வயிற்றில் இருக்க கர்ப்பத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கேத்து பகவான் இருக்கார். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சுக்கிரனுடைய வீட்டிலேயே இருக்கிற 3ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாரம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஆடி பூரம் வேறு வருது. அதனால் ஆண்டாள் நாச்சியார் ரங்கநாதனுடைய சம்பந்தம் எப்போவுமே இருக்கணும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகிறது.